தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. ஜல்லிக்கட்டு போட்டியின் போது வீரர் உயிரிழந்தால் அவரின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் சாலப்பாளையத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதனை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஜல்லிக்கட்டு போட்டியின் போது வீரர் உயிரிழந்தால் அவரின் குடும்பத்திற்கு அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ரூபாய் 10 லட்சம் நிதியுதவி வழங்கப்படும் என தெரிவித்தார். ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் காளைகள், மாடுபிடி வீரர்களுக்கு அரசு செலவில் காப்பீடு செய்து தரப்படும் எனவும் அவர் வாக்குறுதியளித்தார். சிவகங்கையில் விலை குறைந்ததால் கேந்தி பூக்களை விவசாயிகள் பறிக்காமலேயே விடும் அவலம் நீடித்து வருகிறது. மதுகுப்பட்டி அருகே சலுகைப்புறம் பகுதியில் கேந்தி பூ விலை கடும் வீழ்ச்சியடைந்தது. 55 நாட்களில் விளைச்சல் தரும் கேந்தி பூக்களை ஏக்கருக்கு 20,000 ரூபாய் வரை செலவு செய்து விவசாயிகள் முன்னதாக பயிரிட்டனர். இந்நிலையில் சில மாதங்களுக்கு முன் கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனையான கேந்தி பூ தற்போது 10 முதல் 20 ரூபாய்க்கு மட்டுமே விற்கப்படுகிறது. விலை கூலி செலவுக்காக போதாததால் பூக்களை பறிக்காமல் செடிகளிலேயே விடும் நிலை ஏற்பட்டு உள்ளது. வியாபாரிகள் கொள்முதல் செய்ய முன்வராததால் பறித்த பூக்கள் தோட்டங்களிலேயே கொட்டப்படுகின்றன. பண்டிகை காலம் முடிந்ததும் தேவை குறைந்ததே விலை வீழ்ச்சிக்கு காரணம் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். நஷ்டத்தை ஈடுகட்ட அரசு உதவி மற்றும் சீரான விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் எனவும் கோருகின்றனர். நாமக்கல்லில் லாரி மீது மினி சரக்கு ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனம் மோதியதில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். நாமக்கல் திருச்சி சாலையில் சமையல் எண்ணெய் லோடு ஏற்றிய லாரி ரயில்வே மேம்பாலம் அருகே சென்றது. அப்போது எதிர்ப்புறத்தில் சாக்குப்பை ஏற்றி வந்த மினி சரக்கு வாகனமானது லாரியில் மீது மோதியது. தொடர்ந்து சரக்கு வாகனம் பின்னால் வந்த இருசக்கர வாகனத்தின் மீது ஆட்டோ கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற கார்த்திக், சேனாதிபதி மற்றும் மினி சரக்கு லாரி ஓட்டுநர் ஆகியோர் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 3 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து சென்ற நாமக்கல் போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் 3வரையும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே சோதனைச் சாவடி பகுதியில் ஒற்றை காட்டு யானை வந்ததால் ஊழியர்கள் அச்சமடைந்தனர். ஆசனூர் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒரு காட்டு யானை சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் தமிழக கர்நாடக எல்லையில் அமைந்துள்ள காரப்பள்ளம் சோதனைச் சாவடி பகுதிக்கு வந்தது. காட்டு யானை கண்டு சோதனைச் சாவடியில் பணியிலிருந்த வனத்துறை ஊழியர்கள் அச்சமடைந்தனர். அப்போது வனத்துறை ஊழியர்கள் சத்தம் போட்டும் இரும்பு டேபிளை தட்டி ஒலி எழுப்பியும் யானையை விரட்ட முற்பட்டனர். காட்டு யானை சோதனைச் சாவடி முன்பு நிறுத்தப்பட்ட காரை தாக்க முயன்ற நிலையில் வனத்துறை ஊழியர்கள் சத்தம் போட்டதால் மெதுவாக வனப்பகுதி நோக்கிச் சென்றது. தூத்துக்குடியில் கடலில் குளிக்க சென்ற மாணவர்கள் 3 பேர் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி தாளமுத்து நகர் அருகே உள்ள கீதா ஜீவன் நகரை சேர்ந்த கதிரேசன் மகன் முகேந்திரன், வனராஜ் மகன் திருமணி, கார்த்திக் மகன் நரேன் ஸ்ரீ ஆகியோர் 12 முதல் 14 வயது வரையிலானவர்கள். குடியரசு தினத்தை ஒட்டி பள்ளி விடுமுறை என்பதால் வீட்டில் கபடி விளையாட செல்வதாக கூறிவிட்டு மூவரும் தாளமுத்து நகர் மொட்டை கோபுரம் கடல் பகுதிக்கு குளிக்க சென்று உள்ளனர். அப்போது மிக ஆழமான பகுதிக்கு சென்ற அவர்களால் திரும்பி வர முடியாமல் கடலில் தத்தளித்து தண்ணீரில் மூழ்கி 3 பேரும் உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த தருவைக்குளம் கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் மாணவர்களின் சடலங்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லையில் பாளையங்கோட்டை அருகே அடுத்தடுத்த 7 வீடுகளின் பூட்டை உடைத்து தங்கம் கொள்ளையடித்த நபர்களை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் தேடி வருகின்றனர். கிருபா நகர் பகுதியில் மனோரஞ்சிதம் என்பவர் வசித்து வருகிறார். இருவரும் அருகே உள்ள 6 வீடுகளை சேர்ந்தோரும் பல்வேறு பணிகளுக்காக வீட்டை பூட்டிவிட்டு சென்றதாக தெரிகிறது. இதனை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் 7 வீடுகளின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்து 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் மற்றும் பொருட்களை திருடி சென்றனர். தாலுகா காவல் நிலையத்தில் இருந்து 500 மீட்டர் தூரத்தில் திருட்டு சம்பவம் நடந்த நிலையில் சிசிடிவி காட்சிகளை கொண்டு மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர்.
ஈரோடு சென்னிமலை அருகே போர்வெல் நீர் மாதிரியின் முடிவுகளை வெளியிடக் கோரி தண்ணீர் பாட்டில்களுடன் கிராம சபை கூட்டத்தில் மக்கள் போராட்டம் நடத்தினர். முகாசி பிடாரியூர் கிராமத்தின் கிணறுகள், போர்வெல்களில் தண்ணீர் மாசுபாடு என புகார் எழுந்தது. மக்கள் கோரிக்கைகள் மூலம் தண்ணீர் ஆய்வுக்காக எடுத்து செல்லப்பட்ட நிலையில் 3 மாதங்கள் ஆகியும் முடிவுகள் வெளியிடப்படாததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அறிக்கையின் நகல் வழங்க கோரி முகாசி பிடாரியூரில் குடியரசு தினத்தை முன்னிட்டு நடந்த கிராம சபையில் பொதுமக்கள் தண்ணீர் பாட்டிலுடன் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தண்ணீர் வாரிய அலுவலர்களுக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டு 2 நாட்களில் அலுவலரிடம் இருந்து அறிக்கை பெற்று தரப்படும் என்று தீர்மானம் இயற்றி அதிகாரிகள் உறுதியளித்தனர். தொடர்ந்து கிராம மக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். ஈரோடு சத்தியமங்கலம் வனப்பகுதி சாலையில் காரை நோக்கி துரத்தி சென்ற ஒற்றை காட்டு யானையின் காட்சிகள் வெளியாகியுள்ளது. ஆசனூர் பகுதியில் இருந்து கேர்மாலம் செல்லும் சாலையில் 2 கார்களில் சுற்றுலா பயணிகள் சென்று கொண்டிருந்தனர். மாவட்டம் பிரிவு அருகே சென்றபோது ஒரு காட்டு யானை காரை வழிமறித்து தும்பிக்கையால் பிளிரியபடி காரை துரத்தியது. அப்போது காரில் இருந்த பயணிகள் யானையை கண்டு அச்சத்தில் உறைந்ததோடு காரை மெதுவாக பின்னோக்கி இயக்கினர். அப்போது சாலையில் நடமாடிய திருநாய்களும் காட்டு யானையை கண்டு ஓடியது. சிறிது நேரம் அங்கும் இங்கும் நடமாடிய காட்டு யானை பின்னர் மெதுவாக வனப்பகுதிக்குள் சென்றது. இதைத் தொடர்ந்து கார்கள் புறப்பட்டு சென்றன. இந்நிலையில் சம்பவம் தொடர்பான காட்சிகள் வெளியாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே குடியிருப்புக்குள் புகுந்த 12 அடி நீளம் கொண்ட ராஜநாகத்தை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டு அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடுவித்தனர். தேவாலா மூச்சுக்குன்னு பழங்குடியின கிராமத்தில் குடியிருப்பு பகுதிக்குள் ராஜநாகம் நுழைந்தது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த 12 அடி நீளம் கொண்ட ராஜநாகத்தை நீண்ட நேரம் போராடி பத்திரமாக மீட்டனர். இதனைத் தொடர்ந்து பிடிபட்ட பாம்பை அடர்ந்த வனப்பகுதிக்கு கொண்டு சென்று விடுவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மணலி புதுநகரில் தைப்பொங்கல் திருவிழாவை ஒட்டி அரசு பள்ளியில் தமிழரின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மாணவர்கள் ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு சுழற்றுதல், தனிநபர் நேருக்கு நேர் மோதல், வாள்வீச்சு, தீப்பந்தம் சுழற்றுதல் உள்ளிட்ட சாகசங்களை நிகழ்த்தி பார்வையாளர்களை கவர்ந்தனர். பெண்கள் சிலம்பாட்டம் பயிற்சி மேற்கொள்வது இன்றைய காலகட்டத்தில் அத்தியாவசிய பாதுகாப்பு கவசம் எனவும் ஆர்வமுள்ளவர்கள் இந்த வயதிலும் பாரம்பரிய சிலம்பை பயிற்சியை கற்றுக்கொள்ளலாம் என சிலம்பு பயிற்சியாளர்கள் தெரிவித்தனர். சிலம்பு திருவிழாவில் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்திய மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே பாலாறு வனப்பகுதியில் வறட்சி தொடங்கியிருக்கும் நிலையில் தண்ணீர் தேடி யானைகள் காவிரி ஆற்றில் முகாமிட்டன. தமிழ்நாடு கர்நாடக எல்லையில் உள்ள பாலாறு வனப்பகுதியில் கோடைக்காலம் தொடங்குவதற்கு முன்பே வறட்சி ஏற்பட தொடங்கியது. இதனால் யானை உள்ளிட்ட வனவிலங்குகள் குடிநீர் மற்றும் உணவு தேடி கிராமங்களுக்கும் சாலைகளுக்கும் இடம்பெயர தொடங்கின. இந்நிலையில் பாலாறு வனப்பகுதியிலிருந்து யானை கூட்டம் வெளியேறி காவிரி தண்ணீர் அருந்த முகாமிட்டது. இதனை சாலையில் சென்ற மக்கள் பார்த்து ரசித்தனர். குறிப்பாக மழைக்காலத்தில் தார்காடு, நீதிபுரம், ஏழரை மரத்திக்காடு ஆகிய பகுதிகளில் உள்ள ஏரிகள் முழு குளலவை எட்டும். ஏரிகள் தூர் வாராததால் மழை பெய்தும் ஏரிகள் முழுமையாக நிரம்பவில்லை என கூறப்படுகிறது. ஈரோட்டில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞரை போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். கருங்கல்பாளையத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான அஜித்குமார் என்பவர் ஈரோட்டை சேர்ந்த 17 வயது சிறுமியிடம் இன்ஸ்டாகிராமில் பழகியிருக்கிறார். இருவருக்கும் நெருக்கம் அதிகரித்த நிலையில் சிறுமியை அவர் பாலியல் பலாத்காரம் செய்தார். அதனை செல்போனில் பதிவு செய்து சிறுமியை பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். இதுகுறித்து சிறுமி ஈரோடு அனைத்து மகளிர் காவல்துறையில் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் அஜித்குமாரின் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். பின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள மாவட்ட சிறையில் அடைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கடப்பாக்கள் தலைமீது விழுந்ததில் 3 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நதி சீலாபுரம் பகுதியைச் சேர்ந்த வாஹித் என்பவர் கடந்த 3 தினங்களுக்கு முன் மசூதிக்கு சொந்தமான வீட்டில் வாடகைக்கு குடியேறினார். இவரது மனைவி கடைக்கு சென்ற நிலையில் அவரது 3 வயது குழந்தை ஹாபியா தஸ்கின் வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்தது. அப்போது கேட்டின் மீது வைக்கப்பட்டிருந்த கடப்பாக்கள் சிறுமியின் தலையில் விழுந்தது. இதில் பலத்த காயமடைந்த சிறுமி ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி சிறுமி உயிரிழந்தார். குறித்து ஆம்பூர் நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
நீலகிரி மாவட்ட முதுகை மற்றும் குந்தாதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே கடும் பனிமூட்டம் மற்றும் சாரல் மழை பெய்ததால் கடும் குளிர் நிலவி வருகிறது. உதகை மஞ்சூர் தேசிய நெடுஞ்சாலையில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு கடும் பனிமூட்டம் சூழ்ந்து காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்களை இயக்க முடியாமல் சிரமத்திற்கு ஆளாகினர். சாலைகள் சரிவர தெரியாததால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு வாகனங்களை இயக்கி வருகின்றனர். கடந்த சில நாட்களாக உறைபனியின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டதால் மலைத்தோட்ட காய்கறி பயிர்கள் மற்றும் தேயிலை செடிகள் கருகும் அபாயம் ஏற்பட்ட நிலையில் தற்போது பெய்து வரும் சாரல் மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே சாலை வசதி கேட்டு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். செம்படைப்பட்டி முதல் இலக்கியங்கோட்டை வரை 9 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இலக்கியங்கோட்டை பகுதியில் சாலை அமைத்து தருவதாக நெடுஞ்சாலைத்துறையினர் கூறியதாகவும், ஆனால் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் மறியலில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். வட்டாட்சியரிடம் பேச்சுவார்த்தை நடத்த ஏற்பாடு செய்வதாக போலீசார் கூறியதை தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். சாலை மறியல் காரணமாக திண்டுக்கல் பழனி தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காஞ்சிபுரத்தில் சாம்சங் தொழிலாளர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு 9 மாதங்கள் ஆகியும் பணி வழங்காததை கண்டித்து உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. சுங்குவார் சத்திரத்தில் வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் சாம்சங் நிறுவனத்தில் ஆயிரக்கணக்கானோர் பணிபுரிந்து வருகின்றனர். தொழிற்சங்க அங்கீகாரம் உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி 1000க்கும் மேற்பட்டோர் போராடிய நிலையில் பேச்சுவார்த்தைக்கு பின் பணிக்கு திரும்பியோரில் 27 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இதனை கண்டித்து சாம்சங் தொழிலாளர்கள் ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிறுவனம் உறுதியளித்தபடி 27 பேரையும் மீண்டும் பணியமர்த்த வேண்டும் என CITU வலியுறுத்தியது. காஞ்சிபுரம் மேற்கு ராஜ வீதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற குமரக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் தை கிருத்திகை திருநாளை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. முருகப்பெருமானை தரிசிக்க ஏராளமான பக்தர்கள் கோவில் வளாகத்தில் திரண்டதால் பொது தரிசனம் மற்றும் கட்டண விரைவு தரிசனம் என 2 வழிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. அதிக கூட்டம் காரணமாக பக்தர்கள் பல மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் அருகே நண்பர்களுடன் மீன்பிடிக்கச் சென்ற இளைஞர் ஏரியில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூடப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த கௌரி சங்கர் குடும்பத்துடன் முருகஞ்சேரி கிராமத்தில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது நண்பர்களுடன் ஏரியில் மீன்பிடிக்க சென்றபோது மாயமானார். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் தீயணைப்புத் துறையினர் ஏரியில் நீண்ட நேரம் தேடியும் அவரது உடல் கிடைக்காத நிலையில் மறுநாள் மீண்டும் தேடும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது சேற்றில் கௌரி சங்கரின் உடல் புதைந்து கிடந்தது தெரியவந்தது. இதனையடுத்து தீயணைப்புத் துறையினர் உடலை மீட்ட நிலையில் சம்பவம் குறித்து மணவாளன் நகர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலத்தில் கால்பந்து விளையாடிக் கொண்டிருந்த போது உயிரிழந்த மாணவிக்கு சக மாணவர்கள் உள்ளிட்டோர் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீருடன் அஞ்சலி செலுத்தினர். ஆத்தூர் அருகே வடசென்னிமலை அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் கணினி அறிவியல் துறை 1ஆம் ஆண்டு மாணவி திவ்யதர்ஷினி என்பவர் படித்து வந்தார். கல்லூரியில் நடந்த விளையாட்டுப் போட்டியின் போது கால்பந்து விளையாடிய அவர் திடீரென மயக்கமடைந்து உயிரிழந்தார். தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் உயிரிழந்த மாணவிக்கு இரங்கல் தெரிவித்து 3 லட்சம் ரூபாய் நிவாரணமாக அறிவித்தார். இந்நிலையில் கல்லூரி வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த மாணவியின் புகைப்படத்திற்கு பேராசிரியர்கள், மாணவர்கள் உள்ளிட்டோர் கண்ணீருடன் அஞ்சலி செலுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் மின்சாரம் தாக்கி ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளி உயிரிழந்தார். சித்தூர் மாவட்டம் ராச்சூர் கிராமத்தை சேர்ந்தவர் ஜக்கையா. இவர் கடந்த 1 வாரமாக திருத்தணி அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் சிவபிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான இரும்பு கம்பி சேமிப்பு குடோன் அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார். இந்நிலையில் ஜக்கையா மற்றும் சூரியநகரம் கிராமத்தை சேர்ந்த பாலாஜி ஆகியோர் கடையின் மேல் தளத்திற்கு இரும்பு தகடுகள் அமைக்கும் பணியை மேற்கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக ஜக்கையாவின் கையில் இருந்த இரும்பு கம்பி அருகில் சென்று கொண்டிருந்த உயர் மின்னழுத்த கம்பியில் சிக்கியது. இதில் மின்சாரம் பாய்ந்து ஜக்கையாவும் பாலாஜியும் படுகாயமடைந்தனர். அருகில் இருந்த ஊழியர்கள் இருவரையும் மீட்டு திருத்தணி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு ஜக்கையாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். பாலாஜிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.
கோவையில் அரசு பேருந்தில் இறந்து இறக்கிவிடப்பட்ட போதை ஆசாமி ஆட்சியர் அலுவலகம் முன்பு இரத்த காயங்களுடன் விழுந்து கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காந்திபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்ட அரசு பேருந்தில் ஏறிய 40 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் போதையில் பெண் பயணிகளிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டு ரகளையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பெண் பயணிகள் அந்த நபருக்கு தர்ம அடி கொடுத்து பேருந்திலிருந்து கீழே இறக்கிவிட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் அவரை அழைத்துச் சென்ற நிலையில் சில மணி நேரங்களுக்கு பின் அதே நபர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலில் முன்பு முகத்தில் இரத்த காயங்களுடன் மயங்கிய நிலையில் கிடந்தார். பேருந்திலிருந்து இறக்கிவிடப்பட்ட போது காயமின்றி இருந்தவர் பின்னால் எப்படி காயமடைந்தார் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோயில் மகா சம்பரோக்ஷணம் எனும் மகா கும்பாபிஷேக விழா யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவிலின் கும்பாபிஷேகம் நாளை நடைபெறவுள்ளது. இதனையொட்டி மன்னார்குடி பாமணியாற்றிலிருந்து கோவில் செங்கதளம் யானை பரிவாரத்துடன் புனித தீர்த்தம் கொண்டு வரப்பட்டது. இதனையடுத்து முதல் கால யாகசாலை பூஜைகள் வேத மந்திரங்கள் முழங்க தொடங்கப்பட்டது. முன்னதாக ராஜகோபுரத்திற்கு பால், மஞ்சள், சந்தனம் அபிஷேகம் செய்து பிரதிஷ்டை செய்யப்பட்டது. மகா சம்பரோக்ஷணத்தையொட்டி கோவில் பிரகாரத்தில் 3500 சதுர அடி பரப்பளவில் யாகசாலைகள் அமைக்கப்பட்டு 5 காலமாக யாகசாலை பூஜைகள் மேற்கொள்ளும் வகையில் அனைத்து ஏற்பாடுகளையும் அறநிலையத்துறை மேற்கொண்டுள்ளது. கோவையில் தனியார் நர்சிங் கல்லூரியின் விடுதி மாணவிகள் 40க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதை அடுத்து மாநகராட்சியினர் மருத்துவ முகாம் அமைத்து உள்ளனர். துடியலூர் அடுத்த வட்டமலைப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் நர்சிங் கல்லூரியில் 605 மாணவிகள் தங்கி படித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 3 நாட்களாக 41 மாணவிகளுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டது. பாதிப்பு தீவிரமான 6 பேர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளனர். மாநகராட்சி நிர்வாகம் கல்லூரி வளாகத்தில் மருத்துவ முகாம் அமைத்து விடுதியில் தங்கியிருந்த மாணவிகளுக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. சுகாதாரத்துறை மற்றும் உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகளுக்கு கல்லூரி விடுதியில் ஆய்வு நடத்தினர். மேலும் 1 நாள் முகாம் தொடரும் என அறிவித்த மாநகராட்சி அதிகாரிகள் மாணவிகள் நலமுடன் இருப்பதாக குறிப்பிட்டனர். விடுதியில் குடிநீரால் ஏற்பட்ட ஒவ்வாமை காரணமாக மாணவிகள் உடல்நலம் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஈரோடு சென்னிமலை அருகே போர்வெல் நீர் மாதிரியின் முடிவுகளை வெளியிடக் கோரி தண்ணீர் பாட்டில்களுடன் கிராம சபை கூட்டத்தில் மக்கள் போராட்டம் நடத்தினர். முகாசி பிடாரியூர் கிராமத்தின் கிணறுகள், போர்வெல்களில் தண்ணீர் மாசுபாடு என புகார் எழுந்தது. மக்கள் கோரிக்கைகள் மூலம் தண்ணீர் ஆய்வுக்காக எடுத்து செல்லப்பட்ட நிலையில் 3 மாதங்கள் ஆகியும் முடிவுகள் வெளியிடப்படாததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அறிக்கையின் நகல் வழங்க கோரி முகாசி பிடாரியூரில் குடியரசு தினத்தை முன்னிட்டு நடந்த கிராம சபையில் பொதுமக்கள் தண்ணீர் பாட்டிலுடன் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தண்ணீர் வாரிய அலுவலர்கள் கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டு 2 நாட்களில் அலுவலரிடம் இருந்து அறிக்கை பெற்று தரப்படும் என்று தீர்மானம் இயற்றி அதிகாரிகள் உறுதியளித்தனர். தொடர்ந்து கிராம மக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.